ஒரு காட்டில் சிங்கம் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சான். அந்த சமயம் அந்த பக்கமாக ஒரு சுண்டெலி வந்துச்சான். அந்த சுண்டெலி சும்மா இல்லாமல் அந்த சிங்கத்து மேலே ஏறி ஏறி விளாடுச்சான். திடீர்னு பார்த்தா சிங்கத்துக்கு முழிப்பு வந்துடுச்சு. அப்போது அந்த சிங்கம் எலியோட மேலே காலை வச்சு, ஏய் எலியே, இன்னைக்கு நான் உன்னை கடிச்சு சாப்பிடாத விட போகிறதில்ல அப்படின்னு சொன்னிச்சான். பயந்து போன எலி, ஐயா என்னை விட்டுடுங்க, நான் தெரியாத உங்கள் மேலே ஏறி விளையாடிட்டேன், அதுக்காக என்னை சாப்பிட்றாதீங்க, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வேன், அதனால் என்னை இன்னைக்கு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினுச்சான். அதனால் அந்த சிங்கமும், இந்த எலி என்னைக்காவது நமக்கு உதவும் தான் நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா அன்னைக்கு நம்ம இந்த எலியை பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த எலியை அப்போ விட்டுடுச்சான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த சிங்கம் வேடன் விரித்த வலையில் மாட்டிக்கிச்சு. அந்த வலையை விட்டு தப்பிக்க முடியாத ரொம்பவே அந்த சிங்கம் கஷ்டப்பட்டுச்சு. அப்போது அந்த வழியாக அந்த எலி வந்துச்சு. ஐயோ காட்டுராஜா, உங்களுக்கு இந்த நிலைமை, இருங்க நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு அந்த சிங்கத்தை எலி காப்பாத்திடுச்சு. அந்த எலி சிங்கத்தை காப்பாத்தினதால இப்போ சிங்கமும் எலியும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த எலியை சிங்கம் சாப்பிட்ருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த சிங்கம் வேடன்கிட்ட மாட்டியிருக்கும். அன்னைக்கு அந்த எலியை சிங்கம் பாவம் பார்த்து விட்டதால இன்னைக்கு அந்த எலி சிங்கத்துக்கு உதவி இருக்கு. இதுக்கப்புறம் இந்த சிங்கமும் எலியும் ரொம்ப நண்பர்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. எலிக்கு அந்த காட்டில் தனி மவுசே வந்துருச்சு சிங்கம் நண்பனாக ஆனதால். இதுலேருந்து என்ன தெரியுது குழந்தைங்களா உங்களுக்கு? முற்பகல் நாம் செய்யும் உதவி பிற்பகல் நமக்கு நன்மை பயக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் ஒரு லைக்காவது பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும், எனக்கும் உதவி.